ஹலோ ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நான் சில விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது இடம் வாங்கக்கூடிய பையர்ஸ்க்கு மட்டும் கிடையாதுங்க. இந்த பதிவை அதாவது எங்களுடைய ஹார்ட்பீட் யூடியூப் சேனலில் போடக்கூடிய பதிவை பார்க்கக்கூடிய எந்த லேண்ட் ஓனராக இருந்தாலும் அவங்களுக்காகத்தான் இந்த முக்கியமான பதிவை நான் போடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு ஏரியாவில் ஒரு இடம் சேலுக்கு வந்திருக்குது அப்படின்னா அந்த இடத்துல மார்க்கெட் ரேட் என்னவோ அந்த மார்க்கெட் ரேட்டாக இருக்குது அப்படின்னா அந்த மார்க்கெட் ரேட்டில் இருந்து கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி தான் எந்த ஒரு பையருமே இடம் வாங்குவாங்க. ஆனால் சில லேண்ட் ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய மீடியேட்டர்ஸாக இருக்கட்டும், அக்ரிமெண்ட் ஹோல்டர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஓனர்கிட்ட போய் அவங்கள விற்க வேண்டியவங்களே விற்க விடாமல் கன்வின்ஸ் பண்ணி இந்த இடத்த நீங்கள் இந்த ரேட்டு விற்காதீங்க, பக்கத்தில் வேற ஒருத்தர் இதை விட அதிகமான ரேட்டுக்கு சேல் பண்ணார், அதனால் நீங்கள் அந்த ரேட்டுக்கு நீங்கள் சேல் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வரும், இந்த இடத்த நாங்களே விற்று கொடுக்குறோம், தயவு செஞ்சு நீங்கள் யாருக்கும் இடத்த விற்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓனரை பிரெயின் வாஷ் பண்ணி அந்த இடத்த நல்ல ரேட்டு, அதாவது மார்க்கெட் ரேட்டை விட யாராக இருந்தாலுமே கம்மியாக தான் வாங்க நினைப்பாங்க. நம்மளாக இருந்தாலும் அப்படி தான் வாங்க நினைப்போம். ஆனால் அப்படி வாங்க விடாமல் ஒரு சில மீடியேட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லேண்ட் ஓனர்கிட்ட நாங்கள் கிளைண்ட் வச்சுருக்கிறோம், நாங்கள் அதிகமான ரேட்டுக்கு விற்றுறோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆசை வார்த்தை காட்டி இடம் விற்கக்கூடிய இடத்த கூட விற்க விடாமல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன் மக்களே, இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு லேண்ட் ஓனர்ஸ் எல்லாருமே சரியாக கேட்டுங்க. ஒரு இடத்துல மார்க்கெட் ரேட்டு போகுது அப்படின்னா ஒரு 4 கோடி ரூபா எக்ஸாம்பிள் போகுதுன்னு வச்சுங்களேன், உடனடியாக ஒரு 15 நாளில் இல்லை 1 மந்தில் பத்திரம் பதிவு பண்ணக்கூடிய கிளைண்ட்ஸ் பேசுவாங்க, பையர்ஸ் வருவாங்க. அப்போ நீங்கள் அந்த 4 கோடியிலேருந்து ரேட்டை குறைச்சிங்கன்னா தானே சீக்கிரம் முடிப்பாங்க. நீங்களோ இல்லை நாங்களோ இடம் வாங்கினா கூட அப்படி தானே ரேட்டை குறைச்சி வாங்குவோம். ஆனால் உங்கள் 4 கோடிக்கு மேலே போகிறதா சொல்லி இடம் 4.5 கோடி போகுதுங்க, 4.25 கோடி போகுது, நீங்கள் 4 கோடிக்கு சேல் பண்ணாதீங்க, 3.25 சேல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு உங்களை பிரெயின் வாஷ் பண்ணக்கூடிய மீடியேட்டர்ஸை தயவு செஞ்சு நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த விஷயத்தை நான் ஏற்கனவே சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் நம்முடைய ஹார்ட்பீட் சேனலில் முக்கியமான ஒரு கஸ்டமர் பையர் சார் அவங்க சொன்னாங்க, சார் நீங்கள் உங்களுடைய யூடியூப் சேனலில் இப்போ இந்த சொல்லக்கூடிய விஷயத்தை ஒரு பதிவாக நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் சொன்னாங்க. அது இல்லாமல் நாங்களும் இந்த பதிவை பற்றின இந்த மாதிரி ஒரு பதிவை போடணும்னு தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். இந்த பதிவை நான் போட்டுக்கிறேன். நல்ல விஷயமா இருக்குது அப்படின்னா எடுத்துங்க, கெட்டதாக நினச்சிங்கன்னா விட்டுருங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை வடபழனி எடுத்து ஆழ்வார் திருநகரில் இருக்கக்கூடிய மெகா மார்ட் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்னா எல்லாத்துக்குமே தெரியுங்க. அந்த மெகா மார்ட் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் இருந்து அடுத்து வலசரவாக்கம். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் அதாவது காலி இடம் வலசரவாக்கத்தில் தாங்க இருக்குது. அந்த இடம் இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் பார்த்தீங்கன்னா 24 அடி ரோடுங்க. அந்த இடத்தோட லேண்டு ஃப்ரண்டேஜ் 30 அடி. அந்த இடத்துடைய லேண்டு டைமென்ஷன் அதாவது நீள அகலம் பார்த்தீங்கன்னா 30க்கு 60ங்க. அந்த இடத்தோட மொத்த அளவு அதாவது டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 1800 சதுர அடிங்க. இந்த இடம் பக்காவாக சிஎம்டி அப்ரூவ்டு உள்ள இடங்க, பேங்க் லோன் எலிஜிபிலிட்டி உள்ள இடம் தான். அதனால் பேங்க் லோன் தாராளமாக கிடைக்கும். இந்த இடத்தோட ஃபேஸிங்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கு. அதே மாதிரி இந்த இடத்தோட விலை அந்த இடத்தின் உரிமையாளர் எங்களை சொன்னது 2,20,00,000 சொல்லியிருக்காங்க. அதாவதுங்க வலசரவாக்க ஏரியாவில் 3/4 கிரவுண்டு 1800 சதுரடி 2,20,00,000 அப்படிங்கிறது நல்ல அருமையான ரேட்டுங்க. வலசரவாக்க ஏரியாவில் 3/4 கிரவுண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த பதிவை பார்த்தீங்கன்னா உடனடியாக எங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களுடைய ஸ்டாஃபை இடங்காட்டுறதுக்கு அனுப்பிச்சு வரோம். இடத்த பாருங்கள். நம்மளுடைய ஒவ்வொரு பதிவில் சொல்கிற மாதிரி தாங்க அக்ரிமெண்ட் ஹோல்டர்டையோ பவர் ஹோல்டர்டையோ இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை நம்ம யூடியூப் சேனலில் பதிவில் போடுறது கிடையாது. அதனால் இந்த இடம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா டைரெக்டாக ஓனர் மீட்டிங் தரோம், ஓனர்கிட்ட உட்காந்து பேசுங்க. ரேட்டை ஃபைனல் பண்ணிட்டீங்கன்னா டோக்கன் அட்வான்ஸ் பண்ணி டாக்குமெண்ட் வாங்கிக்கோங்க. டாக்குமெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய லீகல் அட்வைசர்கிட்ட கொடுங்க. உங்களுடைய லீகல் அட்வைசர் லீகல் பார்த்துட்டு இந்த இடத்துல எந்த ஒரு வில்லங்கமும் இல்லை, தாராளமாக இந்த இடத்த வாங்கலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு லீகல் ஒப்பீனியன் கொடுத்துட்டாருன்னா தயவு செஞ்சு உடனடியாக நீங்கள் பத்திரம் பதிவு பண்ணிக்கங்க. ரொம்ப அருமையான இடங்க. திரும்ப நான் சொல்கிறேன், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற நல்ல இடத்தோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.